உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 22/3/2026 முதல் 28/3/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை தாராதேவியோட ஜெயந்தி. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தாராதேவியோட ஜெயந்தி ரொம்ப கொண்டாடணும். நீங்கள் இந்த வசந்த நவராத்திரி விழா இப்போ நடந்துகிட்ருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியோட ரூபமாக இருப்பாங்க, காளியோட ரூபமாக இருப்பாங்க. அவங்க அந்த பச்சை வண்ணம் பூசி பச்சை ஆடை உடுத்துனாங்களா மகாலட்சுமியாக இருப்பாங்க. அதே போல் காளியாகவும் இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட சூட்சம வழிபாடு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணில தெரியும். அதனால் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு யார் இப்போ தேவை அப்படிங்கிறது. இது கடவுளை நம்ம எப்படியா பார்க்குறோன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் தயார் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா ரகசியங்கள் தெரியும். இந்த தாராதேவி அப்படிங்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்களா, காளி ரூபத்தில் ஒரு உக்ர கோலத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவங்களே மகாலட்சுமி ரூபத்துலேயும் அவங்களுக்கான ஒரு மூலமந்திரம் லக்ஷ்மி தேவிக்கான ஒரு மூலமந்திரம் மாதிரி அமையும். அந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். அதுதான் ரொம்ப விசேஷம். புரியுதுங்களா? தாராதேவியை பற்றிய தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அந்த கமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தரேன் அதனோட மந்திரத்தை. ஆனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கணும். என்னடா இது கமெண்ட் பண்ண கட்டாயப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கான நோக்கமாக நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹோம்ஒர்க் தேவை. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் டைப் பண்ணும்போதே தாராதேவியோட மந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சத்திட்ட நீங்கள் அதை கேட்குறீங்க. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை தரப்போகுது. புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் ஒரு வேலை செய்யணுங்க. இப்போ அதுதாங்க முக்கியம். நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தே என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தரேன். எல்லாத்துலேயும் ஆன்மீகம் இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறதுல பரிபூர்ணமாக ஆன்மீகம் இருக்குது. நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க, எனக்கு குபேர வழிபாடு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபார்மாக எனக்கு மெசேஜ் அனுப்பினவங்க எல்லாத்தையும் நான் சேகரித்து வச்சுட்ருக்கேன். அவங்க அத்தனை பேர்த்துக்கும் குபேர ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கால நேரம்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதில் நம்பிக்கையாக இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஓகேன்னு போட்டிருப்பேன். நடா அது ஓகேன்னு தான் சொல்கிறாரே சொல்ல நினைப்பீங்க. கன்ஃபார்மாக சொல்லிவிடுவேன். ஏன்னா அதுக்கும் ஒரு காலம் வேணும். குபேரன்கிட்டேருந்து ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவர் சொல்லிவிடுவார். சரியா? ஃபாலோ பண்ணுங்கள். 23/3/2026 திங்கட்கிழமை அன்றைக்கி கீர்த்திகை விரதம் கடைபிடிங்க. ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி நம்ம கோயிலில் சந்தான லட்சுமிக்கு பூஜை நடக்கும். தரிசனம் பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. 24/3/2026 செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம், முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசம் படிங்க. தடைகள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகம் நடக்கும். 25/3/2026 புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 26/3/2026 வியாழக்கிழமை அஷ்டமி, வழிபாடு பண்ணுங்கள். நல்லது. நிறைய பேர் அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுவீங்க. ஒரு சிலர் துர்க்கையை வழிபாடு பண்ணுவீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக அன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க. இது சத்தியமான உண்மை. அன்றைக்கி மகாலட்சுமிக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி தேவியாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. சரிங்களா? செய்யலாமா? செஞ்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கா? அஷ்டமி அன்றைக்கி நூலில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 எலுமிச்சங்காய் கோர்த்து நீங்கள் மாலை போடுங்க. இல்லை மகாலட்சுமி நான் பெரிய ஃபோட்டோ வச்சுன்னா ஒரு 16 எலுமிச்சங்காய் கோர்த்து ஒரு மாலை போடுங்க. அன்றைக்கி நடக்கக்கூடிய விசேஷங்களை நீங்களே பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? கன்ஃபார்மாக ஒரு மாற்றம் நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறத உணர்வீங்க. ஒரு தடை விலகும். பணப்பிரச்சனைகள் வராது. மெயினாக பணத்தடைகள் நீங்கள் நல்லது நடக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? வீட்லேயே செய்யலாம். நீங்கள் அதுக்குன்னு மகாலட்சுமி கோயில் தேடணுமா, இல்லை இவருக்கு ஏதோ லட்சுமி கோயில் வச்சுருக்கா அதுக்காக இவர் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு செய்யுங்க. லட்சுமி உங்கள் வீட்டில் வரவைங்க. அப்புறம் கோயில் தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு லட்சுமி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க.
மன நிம்மதியாக இல்லைங்க. கோவில்கள் இருக்கிறதே உங்களை சந்தோஷப்படுத்துதாங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற தான் சுவாமிகள் இருக்குது. நாம் தான் தெரியல எப்படி வேண்டணும் என்ன பண்ணணுன்ட்டு. செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். 27/3/2026 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ராமநவமி. அது அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பு. வசந்த நவராத்திரியோட நிறைவு விழா. புரியுதுங்களா? ராமநவமி எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ 8 நாள் வழிபாடு 9ஆம் நாள் யார் வராரு உங்கள் இல்லத்துக்கு? ஸ்ரீராமரே வரப்போகிறாரு. இதை விட வேறு என்னங்க வேணும்? புரியுதுங்களா? எவ்வளோ சந்தோஷம். ஏன் தமிழ்நாட்டில் வசந்த நவராத்திரி விழா கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குமே. சந்தோஷம் தெரிஞ்சவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு அதை விட சந்தோஷம். அன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் அன்னதானம் பண்ணுங்கள். அந்த வசந்த நவராத்திரி நிறைவு நாள் அன்றைக்கி நம்ம திருக்கோவிலில் அன்னதானம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான அன்னதானம் நடக்கும். மத்தியான வேளையில் உச்சிக்கால பூஜை முடித்த உடனே அன்னதானம் நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, அதனால் மகாலட்சுமி உரிய நாள் நடக்கும். சாயங்காலம் எப்பவும் போல் மகாலட்சுமிக்கு சிறப்பாக பூஜைகள் செஞ்சு பிரசாதம் கொடுப்போம். அது ஆனால் அன்னதானங்கிறது மத்தியானம் செய்ய போகிறோம். இந்த வசந்த நவராத்திரி விழாவில் ஸ்ரீ ராமநவமியை கொண்டாட போகிறோம். ஓகேவா? நிறைய பேர் இது ரகசியமாக கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில். அவங்க எல்லாமே ஜெயிச்சிட்ருப்பாங்க. இப்போ என் சேனலில் பார்த்துருக்குற நீங்களும் இப்போ வசந்த நவராத்திரியில் கொண்டாடுவீங்க நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக கொண்டாடுங்க. ஒரு பெரும் நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குது. புரியுதுங்களா? அது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பெரிய வெற்றி தேடி வருங்க. பெரிய வெற்றி கொடுப்பாருங்க. புரியுதுங்களா? ராமநவமி கொண்டாடுனா வெற்றி உண்டுங்க. அதை மட்டும் நினச்சிக்கோங்க. அப்போ அந்த 9 நாளும் சேர்த்து கொண்டாடணும். அந்த ஒரு நாள் ராமநவமி அன்னைக்கு கொண்டாடுறத விட வசந்த நவராத்திரி விழா ஃபஸ்ட்லேருந்து கொண்டாடினீங்கன்னு வந்து 9ஆம் நாள் ராமநவமி வரும்போது கொண்டாடும்போது அதீதமான வெற்றி. அதுதான் சூட்சமங்கிறது. இப்போ நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா? செய்யுங்க, நல்லது நடக்கும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நம்ம மகாலட்சுமி கோயிலுக்கு வாங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. நீங்கள் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, ஈரோட்டில் இருக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் எவ்வளோ தூரம் சார் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, ஓமலூர் பஸ், ஈரோட்டிலேருந்து ஓமலூர் வர பஸ்ஸில் ஏறினீங்களா எட்டிக்குட்டைமேடு பஸ் ஸ்டாப். எட்டிக்குட்டைமேடு பஸ் ஸ்டாப் பாருங்கள், அண்ணன் ஸ்டிப்பில் போட்டிருப்பார். ஓமலூர் பஸ் இறங்கி ஈரோடு டு ஓமலூர் பஸ்ஸு, எட்டிக்குட்டைமேடு பஸ் ஸ்டாப் இறங்குனீங்களா கோவில். சரிங்களா? அவ்வளோதான், ஒரே பஸ் தான். நீங்கள் ஈரோடு வழியாக வந்தீங்களா ஒரே ஒரு பஸ் தான். அதே ஓமலூர்லேருந்து வந்தால் ஒரே பஸ்ஸு. இதே சேலத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா தாரமங்கலம் வந்து வரணும். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஈஸி நம்ம கோயிலுக்கு வரத்துக்கு. ஒரு முறை வந்து பாருங்கள். 16 லட்சுமி தரிசனம் பண்ணிட்டு பாருங்கள். மனசார நல்லா இது நடக்கும். அந்த மனம் மாற்றம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும், ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அந்த கோயில் பார்க்கும்போது தெரியுங்க. நீங்கள் வந்து கோயில் மேலே ஏறி பாருங்கள், உணர்ந்துக்குவீங்க. சரிங்களா? என் பேர் ஆனந்த். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக வரணுன்ட்டு இந்த கோயிலுக்கு. இன்றைக்கி உகாதி அன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்கு வந்தது மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பொதுவாக வந்துட்டு நம்ம லக்ஷ்மி கோயிலுக்கு போனால் ஒரு அஷ்டலக்ஷ்மி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு 16 வடிவங்கள் பார்க்க முடிஞ்சது. எல்லா வகையான லக்ஷ்மியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில். ரொம்ப நன்றி. நான் அருணா, பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். 5 வருஷமாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கேன். இந்த அம்பாள் கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துன்னு இருந்தேன். இன்றைக்கி தான் அம்மா என்னை கூட்டின்னு வந்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நான் நிஜமாக என் லைஃப் ஃபுல் சேஞ்ச் ஆகுது. ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு சுற்றி பார்த்தது எனக்கு இவ்வளோ 14 லட்சுமி பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இவ்வளோ லட்சுமி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. சும்மா டிவியில் பார்க்கும்போது சும்மா சின்னதாக ஒரே இதுதான் தெரிஞ்சு. ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்போது இவ்வளோ லட்சுமி இருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நித்திய பூஜை, இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். நம்ம கோயிலுக்கு 325 பேர்த்தை இணைச்சி தடையில்லாத நித்திய பூஜை செய்ய போகிறோம். மிக பிரம்மாண்டமாக, மிக பெரிதாக செய்ய போகிறோம். உண்மை அதுதான். ரொம்ப பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். தடை வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு சில பேர் கேட்பீங்க, இந்த நித்திய பூஜை அப்படின்னா என்ன, எனக்கு இன்னும் புரியல, இதில் என்ன நன்மை அப்படிம்பீங்க. இதில் நிறையா ரகசியங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கேள்வி பதில் மாதிரி பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரவும் என்னோடய ஓனரம்மாவும் நானும் பேசுவோம். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது அவங்க யார் அப்படிங்கிறது. அது சொல்லிடணும் இல்லையா? பேசுகிற வீடியோ இருக்கும், அதில் பாருங்கள். இதுலேயே கூட வாராசி பலனில் ஷார்ட்டில் வரும். அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்கிற மாதிரி. கல்யாண நாள்லேருந்து அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன்.
இந்த நித்தி பூஜையோட சிறப்புகள் வந்து நிறையா ரகசியங்கள் இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான ரகசியம் வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு ஆண்டுக்கான கூட்டு பிரார்த்தனை. ஒரு ஆண்டுக்கு சுவாமிக்கு தடை வரக்கூடாதுன்னு நினச்சி அதில் இணையும் போது உங்களுக்கு எந்த தடையும் வராது. அது நம்பர் 1 பாயிண்ட்டாக. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை நிவர்த்தி பண்ணுவார். இந்த பூஜையில் கலந்துக்கும் போது தடைகளை நிவர்த்தி பண்ணுவார். பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம யாருக்கு செய்கிறோம்? மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சால் 16 வகையான செல்வங்கள் நம்ம இல்லத்தில் கொடுத்துருவாங்க. அதீத சந்தோஷங்கள், அதீத மகிழ்ச்சிகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் இந்த பூஜையில் கலந்துக்கிறதுனால. உங்களுக்கு அறியாமையே உங்களோட பிறந்த தேதி அன்னைக்கு சுவாமிகிட்ட அர்ச்சனை நடக்கும். உங்களுக்கு அறியாமலேயே உங்கள் பிறந்த திதி அன்னைக்கு பிறந்த திதியோட லட்சுமிகிட்ட அர்ச்சனை நடக்கும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்காத விஷயம் நடக்கும். அப்புறம் ஒரு நாள் முழுசும் 3 கால பூஜைங்க நம்ம கோவிலில் நடக்குது. அந்த 3 கால பூஜையும் உங்கள் சார்பாக நடக்குங்க. இதில் நீங்கள் கொடுக்குற பணம் யார் யாருக்கு போகுதுன்னா ஐயரோட சம்பளம் அதுலேருந்து தான் எடுத்து தரோம். சுவாமிக்கு நெய்வேத்திய பொருள் அதுலேருந்து தான் எடுக்கிறோம். சாமிக்கு அபிஷேக பொருள் அதுலேருந்து தான் எடுக்கிறோம். சுவாமிக்கு வஸ்திரம் பூ எல்லாமே அதுலேருந்து தான் எடுக்கிறோம். வஸ்திரம்னா வஸ்திரம் புது வஸ்திரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இருக்கிற வஸ்திரம் தான் வாஷ் பண்ணி போட்டாங்கன்னு இல்லைங்களா, அதுக்கு நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணணும் இல்லைங்களா, அது கோயிலோட க்ளீனிங் செலவுங்க. கோயிலை சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா, அவங்களுக்கான சம்பளம் எல்லாமே இந்த அமௌண்ட்டில் தான் நாங்கள் எடுத்து தரோம். அப்போ இந்த 365 நாள் இந்த கோயில் உங்கள் மூலியமாக அந்த பூஜை தடையில்லாமல் நடக்குதுங்க. அந்த கோயில் சுத்தமாகுது, புரியுதுங்களா. அதில் உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் இருக்குது. ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுற உழவார பணிங்கிறது ஒரு பெரிய வேலை. அதுவும் அதில் அந்த நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் நடக்குது. சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது, டெய்லியும் அபிஷேகம் நடக்குது, அதுவும் உங்கள் மூலிமா நடக்குது. சுவாமிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக மாலை வஸ்திரம் எல்லாமே கொடுக்குறோம், அதுவும் உங்கள் மூலிமா நடக்குது. அப்புறம் குருக்களோட தட்சணை உங்கள் மூலிமா நடக்குது. இதுவே பெரும் பாக்கியம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த அமௌண்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கோங்க. பெரும் புண்ணியம் அடைவீங்க. அவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணும் அந்த வருஷம். உங்கள் வாழ்வையே மாற்றும். 100% உண்மை. அதுக்கு சாட்சி 16 லட்சுமிகள். வந்து பாருங்கள். அவங்க கூட போய் குபேரன் சித்திரலேக்கா இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்தே தான் பூஜை நடக்குது. லக்ஷ்மி ஐயர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் இருக்குது. லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் இருப்பார், அவருக்கும் சேர்ந்தே தான் பூஜை நடக்குது. இப்போ 16 லட்சுமி மற்றும் இவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு பூஜை நடக்கிறது அதீத புண்ணியங்கள் கிடைக்கும். ஒரு முறை ஆலயத்தில் வந்து பாருங்கள், உங்களுக்கே தோணும், ஓகே மன நிம்மதியும் மன நிறைவும் நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்துக்கு வந்தாவே நீங்கள் நித்திய பூஜை பண்ணலன்னா கூட ஒரு முறை ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு அது உடனடியாக கிடைக்கும். லக்ஷ்மியோட பேரொருள் நிச்சயம் உண்டு. தொடர்ந்து நம்ம வாராசி பலன்களை செல்லலாம். மேன்மை எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் புதனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் சனி இருப்பாங்க. இந்த வாரத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி, அதை மனசில் வச்சுக்கோங்க. இவ்வளோ காலம் 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்திருக்கார். அதாவது 2 7 மேஷராசிக்கு உங்கள் ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கைகூடும். ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். பட்ட கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தியாகி மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சி இருக்கும். செலவுகள் இருந்தாலும் சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு கொடுத்த பணம் சீக்கிரம் கைக்கு கிடைக்கும். மனக்கவலைகள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். புதிய நண்பர்கள் இணைவாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்மந்தமான நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுமான்னு தான் தனம் குடும்பம் வாக்கு இந்த 3 வகையிலையும் பிரச்சனை இருந்ததெல்லாம் நிவர்த்தியாக போகுது. வருமானம் தேவையான அளவுக்கு வரும். தேவைக்கு மீறியும் ஒரு சிலருக்கு வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிரியலான்னு நினச்சிருந்தா கூட ஒன்றிணைவீங்க. தேவையில்லாத சண்டைகள் குறைஞ்சி சந்தோஷம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நீண்ட நாளுக்கு அப்புறம் சுப செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக இல்லை திருமண பாக்கியம் சம்மந்தமாக புது விருந்தாளிகள் வருவாங்க. அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. எதிர்பாருங்க. அதே போல் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கூட்டு தொழில் செய்கிறதுக்கு நண்பர்கள் இணைவாங்க. அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். பணம் இவ்வளோ காலம் உங்களை விட்டு விலகி இருந்தது, இப்போ பணம் உங்களை நோக்கி பயணிக்க போகுது. நல்லது நடக்கும். எதிர்பாருங்க. பணம் உங்கள் கையில் பூந்து விளையாடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய தொகையை கண்ணில் பார்ப்பீங்க.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்பு இப்போ தான் வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு அதிசீக்கிரமே திருமணம் நடக்கிறதுக்கான நல்ல செய்தி வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதிசீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு படிப்பில் அதிக முன்னேற்றம் உண்டு. நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்குது. மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடக்குது. நண்பர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுது. உங்களுக்கான தனித்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அதீத இன்பமும் சந்தோஷமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பிறந்த வீட்டு சைட்லேருந்து நல்ல செய்திகள் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற நன்மதிப்பு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றமாகி புதிய நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. அதே போல் நண்பர்களால் நல்லது நடக்குது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கீர்த்திகை விரதமும் சஷ்டி விரதமும் முறையாக கடைபிடிங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமநவமி. அன்னைக்கு ஏன் கட்டாயம் அப்படின்னா வசந்த நவராத்திரோட நிறைவு விழா அன்றைக்கி தான் நடக்குது. அன்றைக்கி வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு ஸ்ரீராமரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் இல்லத்தில் இருப்பா, மகிழ்ச்சிகள் கொடுப்பா. யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமாயிக்கிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும்.
அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன், 11ஆம் இடத்துல சூரியன் சனியும், 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. ராசிநாதன் 12க்கு வந்துட்டாரேன்னு கவலைப்பட தேவையில்ல, சனி பகவான் விட்டு விலகிட்டாரேன்னு சந்தோஷப்படலாம். ரிஷபராசிக்காரருக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சுப செலவுகள் அதிகரிக்கும், சந்தோஷமான செலவுகள் வரும், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் வரும். ஆடம்பர செலவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தேவைக்கு அதிகமான நல்ல பொருளை வாங்கி மகிழ்வீர்கள், நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரும், அவங்க மட்டும் வண்டி வாங்குறதுல கவனமாக இருந்துக்கோங்க. வண்டியை சர்வீஸ் விட்டிங்களா உங்களுக்கு ஒரு நல்லது, இல்லைன்னா செலவு வச்சிரும், பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் வண்டியை சர்வீஸ் ஓடுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பணம் தானாக தேடி வரதை உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இருக்கனால வேலை செய்கிற இடத்துல சண்டை சுச்சரவு இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அதாவது நீங்கள் சொந்தமாக இருக்கிற பிஸ்னஸ்லேயும் சரி, இல்லை பார்ட்னராக இருக்கிற பிஸ்னஸ்லேயும் சரி, சொந்தக்காரங்க மூலிமா சண்டைகள் பிரச்சனைகள் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும், ஏதாவது தீ விபத்து வரும். கொஞ்சம் ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனியில் நெருப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. யாராவது ரிஷபராசிக்காரங்க ஒரு சில பேர் பார்த்திங்களா சமையல் துறையில் இருப்பாங்க, அவங்க அந்த நெருப்பு கட்டை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை சம்மந்தமான நல்ல செய்திகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு சின்னதாக உடம்பு பிரச்சனை இருக்க தான் செய்கிறது, கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக அவங்களுக்கு கால் வலி வரும், கால் வீக்கம் வரும், அவங்களுக்கு அது சம்மந்தமான நோய் தாக்கங்கள் வரும். அதுக்குரிய டாக்டர்கிட்ட காட்டிக்கோங்க, நல்லது நடக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் சொல்லி பொறுமையாக கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தீங்களா கொஞ்சம் நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருப்பாங்க. பணம் வந்ததும் தெரியாது, செலவாகிறதும் தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் செலவாகிடும். பணம் சிக்கனம் தேவை. அதனால் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட கொடுத்து வாங்கினீங்களா கொஞ்சம் செலவுகள் குறையும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. 12 சுக்கிரன் திடீர் வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும், திடீர் திருமணமாக அமையும். சொந்தக்காரங்க வகையில் திடீர்னு அமைஞ்சிரும், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இந்த மாதத்துலேயே கல்யாணம், இந்த வாரத்துலேயே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், பாருங்கள். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன், அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவுத்திறன் ஜாஸ்தி. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதால ரொம்ப நார்மலாக படிச்சிங்களாவே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்களையும் நல்லது நடக்குது. ராசிநாதன் சனி பகவான் கூட இருந்தனால நிறையா தடைகள் சிக்கல்கள் இருந்தது. இப்போ அவர் விட்டு விலகிட்டார், நிறையா மாற்றங்கள் நடக்குது. சொந்தக்காரங்க வகையில் நல்லது நடக்குது, நண்பர்கள் வகையிலும் நல்லது நடக்குது. சுப செய்திகள் இந்த வாரத்தில் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறையா நடக்கும். இவ்வளோ காலம் பட்ட அவமானங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். கொஞ்ச காலமாக மருத்துவ சம்மந்தமான ஒரு பயத்தில் இருந்தீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் தான் இருக்குது. தேவையில்லாத பயம்தான் இருந்தாலும் ஹெல்த் செக்கப் ஒரு டைம் போய் பண்ணிட்டு வந்துடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 6 குடும்பம் பலனில் இருந்தானாவே ஹெல்த்து சம்மந்தமான சின்ன சின்ன சிக்கல்களும் மன குழப்பத்தையும் கொடுத்துட்ருப்பார். அதனால் மறக்காமல் போயிட்டு வந்துட்டிங்களா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறது பயணம் ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த வாரம். அதனால் வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்குது. குறிப்பாக
நீங்கள் இப்போ புதிதாக ஒரு சில பேர் புதிய கம்பெனிக்கு போயிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு செட் ஆகுமோ ஆகாதான்னு பயந்துட்டு இருப்பீங்க. நல்லா செட் ஆகும், பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து எங்க குடும்பத்துல வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கு. இப்போ இந்த நித்திய பூஜையில இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு வந்து தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் தாராதேவியோட ஜெயந்தி வருது. மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? கட்டாயம் ரிஷபராசியில் இருக்கிற அனைவரும் மகாலட்சுமி வழிபாடு தான் அதிகம் பண்ணோம். வீட்டில் வெள்ளிக்கிழமான விளக்கேற்றுங்க. வீட்டு சுவாமி ரூமில் வந்து வெள்ளிக்கிழமான 11 மா இலையை கட்டுங்க. 11 மா இலை கட்டணும், ஓகேவா? இலைக்கு வந்து பொட்டு வச்சு முறையாக கட்டுங்க. அது பெரிய விசேஷம் நடக்கும். அது செஞ்சு பாருங்கள். மா இலை தோறணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். மங்களகாரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அது செய்யுங்க, குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இந்த வருஷம் ராம நவமி வர்றது வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வருது, ஆனால் நாம் தான் கவனிக்கிறதில்ல. அதாவது வசந்த நவராத்திரி நிறைவு நாள் தான் ராமநவமி. அப்போ அந்த நாளில் அனைவரும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் சேர்த்தே பண்ணுங்கள். ஸ்ரீ ராமரையும் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி மறக்காமல் அனைவரும் அன்னதானம் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்போ உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பா. இதுதான் அதீத சூட்சமும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். விளக்கேற்றுங்க, வழிபாடு பண்ணுங்கள். யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது போகணும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதனும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 5க்கும் 12 கூடியவனான சுக்கிர பகவான் 11ஆம் ஸ்தானத்தில் வரது நல்லது. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். சுக்கிரனோட இடமாற்றமே பெரிய சந்தோஷம். சனி பகவான் பிடியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அதீத நன்மைகள் தருவார். எப்போவுமே சுக்கிரன் வந்து தனிச்சையாக இருக்கும்போது அதீத சந்தோஷத்தை கொடுப்பார். கிரக சேர்க்கையிலும் சந்தோஷம் தருவார். அது எந்த கிரகம் இருக்குது, சனி பகவானுக்கு கூட சேர்ந்தார்னா சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டார், தடை பண்ணிவிடுவார். இப்போ அவர் விட்டு விலகினது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். சொத்து வாங்குவீங்க, குழந்தைங்க சம்மந்தமான நல்ல தகவல் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பார். திருமண பாக்கியம் முதலான சந்தோஷங்கள் கொடுத்து மகிழ்விப்பார். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுகளுக்கு லாபகரமான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சிக்கல்களை ஒதுக்கி மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுப்பார். எதிர்பாருங்க. வராத பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு காரிய தடை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். திடீர் பணவரவு அதிகரிக்கும். லாட்ரி முதலான விஷயங்களில் முக்கியத்துவம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள், பரிசுகள் கிடைக்கும். ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரார்.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது. உங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க, தண்ணி அதிகம் குடிங்க, ஹெல்த்தை கூலாக பார்த்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். டென்ஷன் மட்டும் வேணாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு அதிசீக்கிரமே விவாகம் நடக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. மங்கள காரியங்கள் கை கொடுத்து வாழ்த்துக்கள். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதிசீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு படிப்பில் ரொம்ப நல்லது நடக்கும். ஒரு சில தடை பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு கண் எரிச்சல் இருந்தது, தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் வராது, பயப்பட தேவையில்ல. நிம்மதியாக எக்ஸாம் எழுதலாம். படிப்பில் தடை வராது. ஆனால் நீர்நிலைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. தண்ணி இருக்கிற பகுதிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ஓகேவா? அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள் பிரச்சனையாக இருந்தது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமாக இருக்குது. மனமகிழ்ச்சிகள் கொடுக்க போகுது. பணவரவு அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்க போகுது. தேவையான விஷயங்கள் கிடைக்கும். தேவைக்கு அதிகமாகவே ஒரு சில நேரத்தில் கிடைக்கும், எதிர்பாருங்க. நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும். புதிய நண்பர்கள் இணைவாங்க. அதே போல் பல அவமானங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஹெல்த்து பற்றி கவலைப்பட தேவையில்லை. குறிப்பாக மனமகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் இருந்த அவமானம், கஷ்டம்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்குது. புதிய நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மடையும். இப்போ வந்து எங்க குடும்பத்துல வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கு. இப்போ இந்த நித்திய பூஜையில இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு வந்து தடையில்லாம 365 நாளும் தடையில்லாம ஒரு பூஜை நடக்குங்க. அப்ப சுவாமிக்கு நீங்க ஒரு தடையில்லாம பூஜை பண்றீங்க அப்படிங்கறதுனாலே உங்க குடும்பத்துல இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிட்ட அர்ச்சனை பண்றோம். உங்க குடும்பத்துல பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிட்ட அர்ச்சனை பண்றோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாம பூஜை பண்றதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்க குடும்பத்துல செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும். தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்க உங்க வீட்டில் நீங்க செஞ்சீங்களா கண்டிப்பா உங்க குடும்பத்துல வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அஷ்டமி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமநவமி. அன்றைக்கையே கட்டாயம் அப்படின்னா வசந்த நவராத்திரியோட நிறைவுகள் அன்றைக்கி தான் நடக்குது. அன்றைக்கி வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு ஸ்ரீராமரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் இல்லத்தில் இருப்பாள், மகிழ்ச்சிகள் கொடுப்பா. யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமாயிக்கிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து
இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் சனி இருப்பாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வார்த்தை நிதானம் தேவை. அதே போல் உங்களுக்கு சுக்கிர பகவானோட மாற்றங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் இல்லையா அந்த வாரம், அது உங்களுக்கு அதீத சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு தன்னோட 10வது வீட்டிலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லது. 10வது வீட்டுக்கு சுக்கிரன் வந்தவுடனே பதவிகள் தானாக தேடி வரணுன்னு இருக்குது, சுகங்களும் கிடைக்கும்னு இருக்குது. அதனால் 2 வகையில் சந்தோஷம் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. அதீத நன்மைகள் நடக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால வார்த்தையில் நிதானம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு, கவனமாக இருந்துக்கோங்க. புரியுதுங்களா? நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க. முக்கியமாக நேரத்துக்கு உணவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 80% கடகராசிக்காரங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இது உண்மையாக போய் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்கன்னா ஆனஸ்ட்டாக எழுதுங்க. இனிமேல் சாப்பிட்றேன்னு எழுதுங்க. அப்போ தான் சாப்பிடுவீங்க. சரியா? மறைக்காமல் சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வேலைக்கு சில நண்பர்கள் வேலை செய்ய அதிக ஹார்ட் ஒர்க் போகிறீங்க. அதாவது 100 ரூபாய்க்கு வேலை செய்யணும்னா நீங்கள் 150 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க. தப்பு இல்லை. கரெக்டாக தேவைக்கேற்ற மாதிரி வேலை செய்யுங்க. எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லைனா பின்னாடி நீங்கள் சம்பாதிக்கிறதோ இல்லை நீங்கள் சும்மா செஞ்சதோ மருத்துவத்துக்கு செலவு பண்ணியாகணும். புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. புதிய சந்தோஷம் தானாக தேடி வரும். பதவி வசதி வாய்ப்பு இதெல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பிட்டு சொல்லணும்னா குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும், விசேஷங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு தானாக தேடி வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமைகிறது. அதுவும் தாய் வழி உறவு மூலமாக அமைகிறது. வாழ்த்துக்கள். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க. ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு. அது இல்லைங்க, கொடுமுடி. ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன். ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது. சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் 12ல் குரு இருக்கனால கொஞ்சம் புரியலன்னு இருக்கீங்க. வீட்டில் ஒரு சுவாமி ரூமில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றிட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் விளக்கேறிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு போங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட சொல்லிட்டு போங்க, அது வரைக்கும் அணைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதி வரீங்க. ஒரு பயம் தேவையில்லை. உங்களுக்கு படிப்புலாம் இருக்குங்க, கொஞ்சம் பயம் தயக்கம், அவ்வளோதாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா போதும். இல்லத்து அரசிகளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. விருந்து விசேஷங்கள் வீட்டில் நடக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு வந்து தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம்.
மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் முருகன் வழிபாடு பண்ணோம். குறிப்பாக நீங்கள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க, ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். வாய்ப்பு இருந்தால் கிருத்திகை விரதமும் கடைபிடிங்க. இந்த வருஷம் ராம நவமி வர்றது எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வருது, ஆனால் நாம் தான் கவனிக்கிறதில்ல. அதாவது வசந்த நவராத்திரி நிறைவு நாள் தான் ராமநவமி. அப்போ அந்த நாளில் அனைவரும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் சேர்த்தே பண்ணுங்கள். ஸ்ரீ ராமரையும் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி மறக்காமல் அனைவரும் அன்னதானம் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்போ உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பா. இதுதான் அதீத சூட்சமும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். விளக்கேற்றுங்க, வழிபாடு பண்ணுங்கள். யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். டிவைன் டிவி குடும்பத்தினரே, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதியன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன், 8ல் சூரியன் சனி, 9ல் சுக்கிர பகவான் வந்துடுவார், 11ல் குரு பகவான் இருப்பார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல கிடச்சிக்கூட 9ஆம் இடத்துக்கு போனது ஒரு நிம்மதி தான், ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் 8ல் சனியும் சூரியனும் இருக்காரு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நிறையா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த சூரியன் சனி சேர்க்கை. குறிப்பாக உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உருவாகி வரும். எதிலையும் கவனம் எச்சரிக்கை இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியிலே கேது போகணுங்கிறனால எதிலையும் நிதானம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பீங்க. கவனமாக இல்லைங்க. வீண் பழி வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஏதாவது வழக்கு கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூடியவன் சனி பகவான் விட்டு விலகிறது நல்லது. 8லேருந்து 9க்கு மாறுறது நல்லது. நன்மைகள் அதிகம் நடக்கும். தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். சந்தோஷங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கும். குறிப்பாக வீண் பழி வீண் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறது இந்த வாரம் ரொம்ப நல்லது. மன நிம்மதி மன சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். மீண்டும் பெரிய வாய்ப்புனா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கான அது பெரிய ஒரு வாய்ப்பு தான். கௌரவமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலிமா நல்ல வரனாவையும் எதிர்பார்த்து காத்துருங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் வரம் தேடுங்க. நல்ல வரம் நிச்சயம் கிடைக்கும். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு. அது இல்லைங்க, கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா?
செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன், அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது. சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு பெரிய மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது இருக்குது. எக்ஸாம்லாம் அந்த வாரத்தில் ஈஸியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. இல்லத்து அரசுகளுக்கு குடும்ப சந்தோஷங்கள் அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும். சுக்கிரனும் சனியும் பிரிஞ்சிட்டாங்க இல்லையா, 8லேருந்து 9க்கு சுக்கிரன் வந்தது உங்களுக்கு ஒரு ஆறுதலான நல்ல விஷயம். இவ்வளோ காலம் யாரெல்லாம் உங்களுக்கு பழி சொல் ஆகியிருந்தாலும் அவங்களே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு நல்லது நடக்கும். பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிவர்த்தியாகி நல்லது கொடுக்கும். அதீத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் எடுக்கும் காரியங்களில் வெற்றி தரும். மகாலட்சுமி அருள் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனை சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் கிடைக்கும். குறிப்பாக அஷ்டமி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமநவமி. அன்னைக்கையே கட்டாயம் அப்படின்னா வசந்த நவராத்திரியோட நிறைவுகள் அன்றைக்கி தான் நடக்குது. அன்றைக்கி வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு ஸ்ரீராமரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் இல்லத்தில் இருப்பாள், மகிழ்ச்சிகள் கொடுப்பா. யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமாகிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும், வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சனி இருப்பாங்க. 8ல் சுக்கிரன் வருவார். கன்னிராசிக்காரங்க சுக்கிரன் 8ல் போகிறது அவ்வளோ சிறப்பில்லை, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். இந்த சுக்கிரன் 8ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால் சுக்கிரன் வழிபாடு பண்ணணும். பெண்களால் நிறையா சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தவறு செய்யாத குற்றவாளின்னு சொல்லலாம். தப்பே செய்யலனாலும் உங்கள் மேலே வீண் பழி, வீண் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் எதிலும் கவனம், எதிலும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லது நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா சந்திராஷ்டிரம் இருக்குது. 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி அதிகாலை 4:15 வரைக்கும் சந்திராஷ்டிரம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாங்க. வண்டி செலவு வைக்க போகுது. மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இருக்கனால சண்டை சச்சரவாக இந்த வாரம் போகிறதுக்கான இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைச்சி நிதானமாக இல்லைங்க. இந்த வாரத்தில் ஒரு மருத்துவ செக்கப் போயிட்டு வந்தாங்க, உங்களுக்கு ஒரு மன நிம்மதிகள் கொடுக்கும்.
அதே போல் பணம் தேவைக்கேற்ற மாதிரி வராது, கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. சுக்கிரன் 8ல் மறைஞ்சாவே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு லாட்ரி ஏதாவது ஒன்று வாங்கி போடுங்க. உங்கள் நேரத்துக்கு ப்ரைஸ் விழுந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, அந்தளவுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை கொஞ்சம் அனுசரணையாக பார்த்துக்கோங்க, இல்லைனா பிரச்சனை வரும். குறிப்பாக சகோதரன் சகோதரிக்குள்ள சண்டை பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது, இன்னும் அதீத முயற்சி தேவை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை ஏற்படுகிறது. குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி ஒரு சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன், அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை தேவை. ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகாதீங்க, உங்களை நம்பி போங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தரடும் கவனமாளுங்க. வீண் பழி வீண் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இதுலேயும் இருந்துக்கோங்க. நீங்கள் தப்பே பண்ணாலும் உங்கள் பேரில் பழி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் நிச்சயமாக தேவை. ஒரு மனக்குழப்பம் மனப்பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைன்னா அவப்பேர் வந்து சேர்ந்துடும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனையும் வருது. எல்லோரும் உங்களை ஒரு என்ன சொல்லலாம்னா உங்களை ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வாரம். அதனால் இந்த வாரம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலே ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போகிற வழியில் ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பர்ஸில் கட்டாயம் முருகனோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு வந்து தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கீர்த்திகை விரதமும் கடைபிடிங்க, சஷ்டி விரதமும் கடைபிடிங்க. கூடவே ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சமி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இந்த வருஷம் ராம நவமி வர்றது வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வருது, ஆனால் நாம் தான் கவனிக்கிறதில்ல. அதாவது வசந்த நவராத்திரி நிறைவு நாள் தான் ராமநவமி. அப்போ அந்த நாளில் அனைவரும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் சேர்த்தே பண்ணுங்கள். ஸ்ரீ ராமரையும் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி மறக்காமல் அனைவரும் அன்னதானம் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்போ உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பாள். இதுதான் அதீத சூட்சமும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். விளக்கேற்றுங்க, வழிபாடு பண்ணுங்கள். யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து
இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், 6ஆம் இடத்துல சூரியன், சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. இந்த வாரம் உங்களுக்கு அதிசயத்தக்க வகையில் நல்லதுகள் நடக்கும். எதிர்பாராத பணவரவு சந்தோஷங்கள் கொடுக்கும். மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. துளாராசிக்காரருக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 23ஆம் தேதி அதிகாலை 4:15 25ஆம் தேதி காலை 6:15 வரைக்கும் சந்திராசிரமம். அந்த காலகட்டங்கள் எடுக்க முடியல, கவனமாக இருந்துட்டால் நல்லது நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க, வாடிக்கைகளை அதிகரிப்பாங்க. அது மூலிமா பண வரவு இரட்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமைகள் கிடைக்கும். புதிய வருமானத்துக்கான யுக்தியை கையாளுவீங்க, அதன் மூலிமா 2 மடங்கு வருமானம் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றமும் ஆறுதலும் கிடைக்கும் சுக்கிர பகவானால். வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கலாம். மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தேடி தேடி பணம் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி, மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குது. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருகிறது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் நடக்குது. மற்றபடி சுமூகமாக கொண்டு போகுது. ஒரு சிலர் இளைய சகோதரி வகையில் சண்டை பிரச்சனை வரப்போகுது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் குறிப்பாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களாவே நல்லது நிச்சயமாக கிடைக்கும். நிறையா தடைகள், நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது, கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயம் ஸ்ரீ ராமநவமி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், பெரிய வெற்றி உங்களை தேடி வருகிறது. இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமநவமி. அன்றைக்கையே கட்டாயம் அப்படின்னா வசந்த நவராத்திரியோட நிறைவுகள் அன்றைக்கி தான் நடக்குது. அன்றைக்கி வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு ஸ்ரீராமரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் இல்லத்தில் இருப்பாள், மகிழ்ச்சிகள் கொடுப்பா. யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமாயிக்கிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி,
குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதியன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசினர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். ராசிக்கு 10ல் கேது இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 25ஆம் தேதி காலையில் 6:15 27ஆம் தேதி 9:35 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுக்குனால தொழிலில் சிறிது மந்தம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாளுங்க. பிள்ளையார்பட்டி விநாயகர் வணங்கிக்கோங்க. வலம்புரி விநாயகர் வணங்கினீங்கன்னா தொழிலில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். தடைகள் நிவர்த்தியாகி மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரனுக்குனால வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. வண்டியில் பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாத செலவுகள் இரட்டிப்பாக மாறும். வேலைக்கு செல்லும் நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பிரச்சனை, பகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. போட்டி பொறாமைகள் அதிகம் நிறைந்திருக்கிற உலகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்கள் இந்த வேலை செய்கிறவங்ககிட்ட சண்டை பண்ணாமல் இருந்துட்டாவே நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்குது. அதன் மூலிமா லாபகரமான விஷயங்கள் நிறையா நடக்குது. வராத பணம் கைக்கு வருகிறது. வழக்கெல்லாம் வெற்றியாகுது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வருது. மருத்துவ விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய வெற்றி தரக்கூடிய காரியம் நடக்கும். அதனால் முயற்சியை கைவிடாமல் செய்யுங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமைகிறது. குறிப்பாக அவங்க தாய்மாமா வகையில் வரன் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். முயற்சியை எடுத்து பாருங்கள். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி ஒரு சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு. அது இல்லைங்க, கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவ மாணவிகளுக்கு தடை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. படிப்பில் இருக்கிற தடைகள் நிவர்த்தியாகும். நீங்கள் தான் கொஞ்சம் பயந்து, 8ல் குருக்குனால ஒரு பயம் இருக்குது. மகான்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டிலே 18 சித்தர்களோட படம் வச்சு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டாங்க. படிப்பில் தடை வராது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத குழப்பமும் பிரச்சனையும் அவமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அனுசரிச்சனையாக நடந்துக்கோங்க. தந்தை வழி உறவினர் மூலிமா சிக்கல்கள் வருகிறது. கவனம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலையில் மாற்றம் ஏற்படுகிறது. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் சிக்கலும் வரப்போகுது. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு வந்து தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம்.
உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமி அரைஞ்சிட மாட்டோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாத தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. கீர்த்திகை விரதமும் சஷ்டி விரதமும் தொடர்ந்து வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் ராம நவமி வர்றது எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வருது, ஆனால் நாம் தான் கவனிக்கிறதில்ல. அதாவது வசந்த நவராத்திரி நிறைவு நாள் தான் ராமநவமி. அப்போ அந்த நாளில் அனைவரும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் சேர்த்தே பண்ணுங்கள். ஸ்ரீ ராமரையும் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி மறக்காமல் அனைவரும் அன்னதானம் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்போ உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பா. இதுதான் அதீத சூட்சமும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். விளக்கேற்றுங்க, வழிபாடு பண்ணுங்கள். யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த தேதியன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும், வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரியன், சனி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் இந்த வாரம் பயிற்சி. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ல் கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சந்திராஷ்டமம் இருக்குது. 27ஆம் தேதி காலை 9:35 29ஆம் தேதி பகல் 2:35 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நன்மைகள் தரும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்களா, உங்களோட 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வராரு. 6 கூடவே 5ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தான். தடைகள் நிவர்த்தியாகும், மருத்துவ சம்பந்தமான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும், வராத பணம் கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்ச காலமாலுமே எனக்கு வருமானம் இல்லை, பிரச்சனையாக இருக்குது, சிக்கலாக இருக்குன்னு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சுக்கிர பகவான் வராரு, பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் அதிர்ஷ்டிக்கத்தக்க வகையில் நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. மகிழ்ச்சியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலில் வளர்ச்சியும் பெரிய வெற்றியும் தேடித்தரும், எதிர்பார்த்து காத்துருங்க. குடும்பத்தில் சந்தோஷங்கள் நடக்கும், மங்கள காரியங்கள் கைகூடும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரியால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பயணங்களால் சிக்கல் வரும். பயணம் செய்கிறீங்க அப்படின்ட்டாவே உங்கள் ஊர் அருகாமையில் இருக்கிற, அதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் இல்லை அம்மன் யாராவது ஒருத்தர் வழிபாடு பண்ணிவிட்டு அவங்க மடியிலேருந்து எலுமிச்சங்காய் வச்சுட்டு போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நிறைய பேர் பயணம் செய்கிறீங்க, பயணம் செய்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு நிறைய நேரத்தில் யோசிக்கிறதில்ல. கண்டிப்பாக பயணம் செய்யணும்னா பாதுகாப்பு வேணும். குறிப்பாக எலுமிச்சங்காய் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதுகள் நடக்கும். அதே போல் நைட்டில் வண்டி தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த அதிகாலை ட்ரைவ்லாம் தயவு செஞ்சு வேண்டாம், புரியுதுங்களா? அதே டிரைவர் போட்டாலும் அவருக்கும் ரெஸ்ட் கொடுங்க, அவரும் ஹியூமன் தானே, அதனால் அவருக்கும் ரெஸ்ட் கொடுங்க, அதுதான் நல்லது. ஒரு ரொம்ப லாங் போகிறதா ஒரு 5 மணி நேரம் நைட் ட்ராவல் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 6-7 மணி நேரம் ட்ராவலாம் தயவு செஞ்சு வேண்டாம். அப்படி போகிறதா இருந்தால் இடையில் ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. அதே போல் ஒரு கொஞ்ச காலத்துக்கு வண்டியை மெதுவாக ஓட்டுங்க, சரிங்களா? வண்டியை கண்டிப்பாக மெதுவாக ஓட்டி தான் ஆகணும், அதுதான் உங்களுக்கு ஒரு நல்லது. புரிஞ்சுக்கவே நம்புகிறேன், உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்குது, அதீதமாக முயற்சி எடுத்தீங்களா வெற்றிகள் கிடைக்கும். இப்போ ஒரு வாய்ப்பு வருது, ஆனால் உங்கள் ஈகோ அதை தடுக்குது. அதெல்லாம் பார்க்காம சின்ன சின்ன வாய்ப்பு வந்தாலும் முயற்சி பண்ணிங்களா பெரிய வெற்றி வரும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் பெரிய
நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சொந்தத்திலே வர்ணமையும் புதிய சொந்தமாக இருக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு. அது இல்லைங்க, கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு குரு பார்க்கறனால படிப்பில் தடை வராது, நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கள் நல்லது நடக்கும். குறிப்பாக கொஞ்சம் காலமாக தாய் வழி உணவு மூலமாக ஒரு பெரிய அவமானம் கஷ்டப்பட்டீங்க. இப்போ அது தேவையில்லை, நல்லது நடக்குது. இந்த வாரத்துலேருந்து மன நிம்மதி மன சந்தோஷத்தோடு இருக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற கரைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு. நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. நம்பிக்கையோடு இல்லைங்க, நல்லது நடக்கும், சரிங்களா? நம்பிக்கையோடு இருக்கலாம் இல்லையா? தைரியமாக இல்லைங்க, ஒரு மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும். ரொம்ப காலம் கொஞ்சம் வருத்தத்தில், பண கஷ்டத்தில், மன கஷ்டத்தில் இருந்தீங்க. அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. இறைவன் உங்களுக்கு துணை இருக்கிறார். மகாலட்சுமி எப்போதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலில் மகாலட்சுமி வருவான்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க. வீட்டு வாசலில் தோரணம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எதில்? அதே தான், மா இலையில், ஓகேவா? தோரணம் போடுங்க. மகாலட்சுமி உங்கள் இல்லத்தில் எப்போவும் நிரந்தரமாக இருப்பாள். வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலையில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஸ்ரீ ராமநவமி வழிபாடு பண்ணுங்கள். பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கும். மகாலட்சுமி அனுகிரகமும் கிடைக்கும். இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமநவமி. அன்றைக்கியே கட்டாயம் அப்படின்னா வசந்த நவராத்திரியோட நிறைவுகள் அன்றைக்கி தான் நடக்குது. அன்றைக்கி வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு ஸ்ரீராமரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் இல்லத்தில் இருப்பாள், மகிழ்ச்சிகள் கொடுப்பா. யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமாயிக்கிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும்.
மகத்தான எண்ணமுடைய மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் சனியும், 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்துல குரு பகவானும், 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. சந்திர பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்து வரைக்கும் பயணிக்கிறார். நன்மை அதிகம் நடக்கும். இந்த வாரம் சுக்கிரனோட இடமாற்றம் உங்களுக்கு நல்லது தரும். அதுவும் சுகஸ்தானத்தில் சுக்கிரனுங்கிறது அதீத நன்மைகள் தரும். ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நல்லது அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அதிகப்படியாக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம் தேவை. வார்த்தையில் நிதானம் தேவை. பொறுமை அவசியம் தேவை. வார்த்தையை விட்டிங்களா லாக் ஆகிடுவீங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சில் நிதானம் மட்டும் நல்லது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் ஆகாது, பார்த்துக்கோங்க. கண் சம்பந்தமான நோய் தாக்கங்கள் வரும், பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு முட்டி வலி கால் வலி வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். ஆடம்பர செலவு குறைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. பழைய வண்டியை மதிட்டு புது வண்டி வாங்குவீங்க இந்த வாரத்தில். இந்த வாரம் செலவு அதிகரிக்கும், பார்த்து பண்ணுங்கள். வருமானம் வரும், அதை கொஞ்சம் சிக்கனம் பண்ணி வச்சிங்களா நல்லது. பணம் வருதுன்னு செலவு பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. பணத்தை கொஞ்சம் சிக்கனம் பண்ண பழகிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒரு எதிர்பாராத பண வரவு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாரம். சொத்து வாங்குவீங்க, நல்லது நடக்கும். குடியுரிமை விசா சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கும், எதிர்பாருங்க. மறைமுக பிரச்சனைக்கும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வழிபாடு இருக்குது. நீங்கள் வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. அதையும் மீறி பிரச்சனை இருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்குது. முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும், எதிர்பாருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர் மூலமாக வரணம் அமைகிறது, எதிர்பாருங்க. இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி, மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன், அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. வீட்டில் விளக்கேற்றி குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க, எல்லா தடையும் நிவர்த்தியாகும். இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் பயம் தயக்கம் கொஞ்சம் காலம் இருந்தது. இப்போ சுக்கிரன் பயிற்சி ஆட்டார். நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், நல்லது நிறையா நடக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, நல்லதுகள் அதிகம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. காரிய வெற்றி நிச்சயம் உண்டு. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிறதுல இருக்கிற தொல்லைகள் நீங்கள் நல்லது நடக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் தாராதேவி ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை வருது, மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக மகாலட்சுமி படத்துக்கு எலுமிச்சங்காய் மாலை போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லது நிச்சயம் நடக்கிறத உணர்வீங்க. இந்த வருஷம் ராம நவமி வர்றது எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வருது, ஆனால் நாம் தான் கவனிக்கிறதில்ல.
அதாவது வசந்த நவராத்திரி நிறைவு நாள் தான் ராமநவமி. அப்போ அந்த நாளில் அனைவரும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் சேர்த்தே பண்ணுங்கள். ஸ்ரீராமரையும் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி மறக்காமல் அனைவரும் அன்னதானம் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்போ உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பாள். இதுதான் அதீத சூட்சமும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். விளக்கேற்றுங்க, வழிபாடு பண்ணுங்கள். யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். டிவைன் டிவி குடும்பத்தினரே, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். குபேர யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய், ராகு, புதன் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சனி பகவான் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். நல்லதுகள் அதிகம் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தாகணும். உங்களோட நட்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் காலமாக தான் சொல்லிட்டுருக்கேன். சுக்கிரன் இந்த வாரம் விலகிறால் பரவாயில்ல தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அதனால் நட்பால் ஏமாற்றமே உண்டு. இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது இன்னும் நல்லது. உங்கள் கோபம் பிடிவாதத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு நிதானமாக யோசிச்சிங்களா எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கோவப்பட வேண்டாம். ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளே கோவப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க மூலிமா கோவம் வர அளவுக்கு நிகழ்வு நடக்கும். பொறுமை அவசியம் தேவை. உங்கள் ராசியில் செவ்வாய், ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. ஆனால் இருக்காது. என்ன பண்ணலாம்? பொறுமை அவசியம் தேவை. நிதானம், தியானம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10 கோடி ராகு கூட இருக்கிறனால கடன் அதிகரிக்கும். கடன் குறையிறதுக்கான வழிமுறைகளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா அதீத கடன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சி நிதானம் பண்ணிங்கன்னா நன்மை அதிகரிக்கும். இல்லைனா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள், பிரச்சனைகள் வருகிறது. கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைங்களால் நட்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த வாரம் வீடு, நிலம், வாகன வகையில் நன்மைகள் தேடித்தரக்கூடும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றமான முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றியை தேடித்தரும். மருத்துவ செலவுகள் இந்த வாரம் உண்டு. கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக ராகு நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும், தோல் சம்மந்தமான பிரச்சனையும், ஸ்கின் அலர்ஜி வரும், நெருப்பால பிரச்சனைகள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா மாதிரி, சனிபவானது சுக்கிரனானது விடுதலை ஆன மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது. பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு புதிய சொந்தத்தின் மூலிமா வரம் தேடிங்கன்னா நல்ல வரணம் அமைகிறது. உங்கள் சொந்த ஊர்லேயே புதிய சொந்தத்தில் வரணம் அமைகிறது. வாழ்த்துக்கள். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி ஒரு சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு. அது இல்லைங்க, கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி, மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது. சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவருக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நல்லது நடக்கும். குரு பார்வை இருக்குது. பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ராகு இருக்கனால மன குழப்பங்கள் இருக்கும். ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது. பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலையாவது ராகு காலத்தில் விளக்கு போடுங்க, இன்னும் நல்லது. இல்லத்தரசிகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. தேவையில்லாத பயம்,
குழப்பங்கள் இருக்குது. கோபத்தை குறைங்க, நிதானமாளுங்க, நட்பு அதிகம் நம்பாதீங்க, கொடுக்கல் வாங்கல் இப்போ வேண்டாம். இருக்கிறத சிக்கனமாக பயன்படுத்தினா நல்லது நடக்கும். இல்லைனா பேர் கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமை அவசியமாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வாரம் எதுலேயும் கவனம், எதுலேயும் எச்சரிக்கையாக இருந்துட்டால் எந்த சிக்கலும் வராது. குறிப்பிட்டு சொல்லணுமா தான் உங்கள் மன கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். மன சஞ்சலத்தை விட்டுருங்க. தூக்கமின்மை ரொம்ப காலமாக நடக்குது, கெட்ட கனவுகள் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லது. அது சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு விட சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் ஒரு தடை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். இப்போ வந்து எங்க குடும்பத்துல வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கு. இப்போ இந்த நித்திய பூஜையில இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு வந்து தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் வழிபாடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சஷ்டி அன்னைக்கு மறக்காமல் விரதலுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமநவமி. அன்னைக்கையே கட்டாயம் அப்படின்னா வசந்த நவராத்திரியோட நிறைவு விழா அன்றைக்கி தான் நடக்குது. அன்றைக்கி வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு ஸ்ரீராமரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் இல்லத்தில் இருப்பாள், மகிழ்ச்சிகள் கொடுப்பா. யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமாயிக்கிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதியன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும், வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். மின் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சூரியன் சனி 2ல் சுக்கிரன் பகவான் இருப்பார், 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 6ஆம் இடத்துல கேது, 12ல் செவ்வாய் ராகு புதன் இருப்பாங்க. மீன ராசிக்காரருக்கு 2ஆம் இடத்துலேருந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசியில் சூரியன் சனி மட்டுக்கிறார், சுக்கிரன் விளைகிறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் விலகிறது பரவாயில்ல தான், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு 3 8 கூடியவன் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், பணத்தடையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது. இந்த வாரம் கைக்கு வர பணத்தை கொஞ்சமாவது சிக்கனம் பிடிச்சி வைங்க. பணம் நிறையா வரும், ஆனால் சிக்கனம் பிடிச்சிங்களா கை மீதியாகும், இல்லைனா செலவாயிடும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும், தொழில் ரீதியான செலவுகள் உருவாகும் இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகளை அமைச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். வரவு செலவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, லெட்ஜர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கூட வேலை செய்கிறவங்க அனுசரித்து போனீங்களோ எந்த ஒரு சிக்கலும் வராது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பயணம் செய்கிற தூரத்தை கொஞ்சம் கவனமாக போங்க, வேகமாக போக வேண்டாம், நேரத்தை கீப்பப் பண்ணுங்கள். லேட்டாக முயற்சி பண்ணி நேரமாக போகிறோன்னு சொல்லி வண்டி வேகமாக ஓட்டி எங்கே சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். 12ல் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால வீண் பழி வீண் பிரச்சனை வந்துடும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப குழப்பமாக இருக்குது. எதை செஞ்சாலும் தடை, சிக்கல், பிரச்சனை இப்படியே இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. மன தெளிவு வேணும்னா அருகாமைக்குள்ள கோயிலுக்கு டெய்லியும் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. ஒரு 48 நாள் தடை இல்லாமல் நெய் விளக்கு ஏற்றுங்க. நிச்சயமாக மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். நெய் விளக்கு ஏற்றும் போது மகாலட்சுமி நினச்சிக்கோங்க, நிஜமாக நல்லது நடக்கும். ஏன்னா நெய்யில் மகாலட்சுமி இருக்கா, அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே போல் அந்த நெய் விளக்கில் உங்கள் ஊர் காயின் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா? அது ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும்.
செஞ்சு பாருங்கள், அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரிய தடை ஏற்படுகிறது, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். திடீர் வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவின் மூலிமா வரம் தேடினா சீக்கிரம் வரம் அமைச்சிக்கலாம். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. கீழே எனக்கு திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு கோவிலோட வழிபாடு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தான். உடனே யோசிப்பீங்க மகாலட்சுமி கோயில்னு, அது இல்லைங்க. கொடுமுடி, ஓகேங்களா? ஈரோடு பக்கத்தில் கொடுமுடிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. மும்மூர்த்தி ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரன், ஓகேங்களா? மகுடம் சூடலாம். அங்கே ஒரு ரகசிய வழிபாடு இருக்குதுங்க. செலவில்லாத, பரிகார செலவே இல்லாத ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்னு? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேராக கோயிலுக்கு போய் அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்கள், அதி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதில் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவேன், அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிற செலவு மட்டும்தான் தவிர அங்கே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காது, சரிங்களா? செஞ்சிடலாமா சீக்கிரம் கல்யாணம்? நீங்கள் சந்தோஷம். மாணவர்களுக்கு நன்மை நிறையா நடக்க இருக்குது. கவனச்சிதறல்கள் இருக்கும், ஏன்னா சனி பகவான் இருக்கிறனால. நிதானமாக யோசித்து செயல்படுங்க. எப்போவுமே திருச்செந்தூர் முருகன் நினச்சிக்கோங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு 12 செவ்வாய் ராகு இருக்கனால சகோதரன் சகோதரிகள் பிரச்சனை கஷ்டங்கள் வரும். ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை, இடமாற்றம் பிரச்சனை வரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு தடை வரும். பணம் செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிக்கனமாக செலவு பண்ணி நன்மையை தேடிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பண வரவுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. கஷ்டத்திலோட மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், நல்லதுகள் நடக்கும். லட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். வீட்டு வாசலில் எப்போவுமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க. அதே போல் வாசல் நிலவு காலுக்கு மா இலை தோரணம் கட்டுங்க, அது ரொம்ப நல்லது. 11 இலை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அந்த மா இலை தோரணத்துக்கும் சந்தன குங்குமத்தில் பொட்டு வச்சு பண்ணணும், இன்னும் நன்மை நிறையா நடக்கும், சரிங்களா? இதை செஞ்சு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் வரதை நீங்கள் உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலை செய்கிற இடத்துல பொறுமை அவசியம் தேவை. கவனமாலாம் இருக்கிற வேலையை விட்டுறணும். வண்டி வாகனத்தில் ரொம்ப மெதுவாக ஓட்டுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நட்பால் அவமானம் வரும், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போ இந்த நித்திய பூஜையில் இணையறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமா? நித்திய பூஜையில் ஒருத்தர் இணைஞ்சிங்களா, சுவாமிக்கு தடையில்லாமல் 365 நாளும் தடையில்லாமல் ஒரு பூஜை நடக்குங்க. அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வருமானம் அதிகரிக்குங்க. 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கும் மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்களோட திதி அன்னைக்குமே மகாலட்சுமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தடையில்லாமல் பூஜை பண்ணுறதுனால அந்த 16 செல்வம் உள்ள தெய்வம் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை நிறைச்சி கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்க தொழிலில் வருமான உயர்வுகள் கொடுத்துரும், தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு யாகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வருமான தடைங்கிறது இல்லை, பணப்பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கீர்த்திகை விரதம், சஷ்டி விரதம் 2 முறையாக கடைபிடிங்க, நன்மை நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருஷம் ராம நவமி வர்றது எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வருது, ஆனால் நாம் தான் கவனிக்கிறதில்ல. அதாவது வசந்த நவராத்திரி நிறைவு நாள் தான் ராமநவமி. அப்போ அந்த நாளில் அனைவரும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் சேர்த்தே பண்ணுங்கள். ஸ்ரீ ராமரையும் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி மறக்காமல் அனைவரும் அன்னதானம் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்போவும் உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பாள். இதுதான் அதீத சூட்சமும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். விளக்கேற்றுங்க, வழிபாடு பண்ணுங்கள். யாரெல்லாம் வசந்த நவராத்திரி விழா வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளாலே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். டிவைன் டிவி குடும்பத்தினரே, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவில் இருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும்.
வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.